இன்னைக்கு அமைதியா போய்கிட்டு இருக்க உங்க வாழ்க்கைய மெதுவா மாத்திக்கிட்டு இருக்க ஒருத்தரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, உங்க ஃப்ரெண்டா? இல்லைங்க. உங்க பாஸும் இல்ல, உங்க குடும்பத்துல ஒரு நபரும் இல்ல. யாருன்னா அவர் தான் உங்க மனசு. ஒவ்வொரு நாளும் அது உங்ககிட்ட பேசும், உங்களுக்கு ஆலோசனை சொல்லும், உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும், சில சமயங்கள்ல பயமுறுத்த கூட செய்யும். ஆனா அது சொல்றதெல்லாம் உண்மையா? வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சாம். வெல்கம் டு சாம்ஸ் மைண்ட் லேப். ஒரு நாள் ரவிங்கிற ஒரு பையன், அவன் பாஸ் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. டுமாரோ மார்னிங் மீட் மீ. காலையில் வந்து என்னை பாரு. அவ்வளவுதான். அடுத்த 10 நிமிஷத்துல அவன் மனசு என்னென்ன கதை எழுதி தெரியுமா? என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ, நான் ஏதாவது தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னா, என் சேலரியை கட் பண்ண போறாங்களா. அன்னைக்கு நைட்டு அவனால சரியா தூங்க கூட முடியலங்க. அடுத்த நாள் அவன் ஆபீஸ் போனான். அவன் பாஸ் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ காட் ப்ரொமோஷன். ஒரே ஒரு மெசேஜ், ஆனா 2 உலகம். ஒண்ணு உண்மை, இன்னொன்னு அவன் மனசு எழுதின கதை. இந்த விஷயம் ரவிக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்குமே நடக்குது. ஃப்ரெண்டு நம்ம மெசேஜ் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணலன்னா அவர் மேல கோவமா இருப்பாரோ? மேனேஜர் ஒரு 5 நிமிஷம் பேசணும், நீங்க ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொன்னா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டனோ அப்படின்னு மனசு நினைக்கும். வாட்ஸ்அப்ல நம்ம ஸ்டேட்டஸை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணவே இல்லைன்னா வேணும்னே எப்படி இக்னோர் பண்றாங்க பாருங்க. ஒரே ஒரு இன்சிடென்ட், ஆனா நம்ம மனசு அதை ஒரு முழு கதையா மாத்திரும். நோட்டீஸ் பண்ணீங்களா? நடந்த விஷயத்தை விட நடக்காத விஷயத்தை தான் நம்ம மனசு அதிகமா நம்ப ஆரம்பிச்சிடும். ஏன் தெரியுமா? நம்ம மூளை ஒரு ஸ்டோரி ரைட்டர் மாதிரி. உண்மை முழுசா தெரியாத இடத்துல மீதி உள்ள இடத்த கற்பனையால நிரப்பி ஒரு கதையை உருவாக்கிரும். அதனாலதான் நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி நம்மளை கவலைப்பட வைக்கும். சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், நம்ம மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். உங்க ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு சிரிக்காமே போயிடுறாரு. உங்க மனசு உடனே என்ன சொல்லும்? ஆமா, அவருக்கு என் மேல கோபம், ஆனா அவருக்கு தலைவலியா இருந்திருக்கலாம், அவசர வேலையா இருந்திருக்கலாம், இல்ல உங்களை பார்க்காமலே கூட இருந்திருக்கலாங்க. ஆனா நம்ம மனசு தப்பான கதையை தான் முதல்ல செலக்ட் பண்ணும். இதுதான் நம்ம மனசோட வேலை. ஆனா இங்க இன்னொரு பெரிய கேள்வி இருக்கு. நம்ம மனசு சொல்றது தப்புன்னு தெரிஞ்சாலும் நம்ம ஏன் அதை நம்பிடுறோம்? ஏன்னா அந்த குரல் வெளியில இருந்து வரலைங்க, நமக்கு உள்ள இருந்து தான் வருது. அதனாலதான் அது சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்ம மூளை நினைக்க ஆரம்பிச்சிடும். மைண்ட்ல வச்சுக்கோங்க, உங்க மனசு சொல்றது வாழ்க்கையை விவரிக்காது. அது அந்த நேரத்துல உங்களுக்குள்ள என்ன ஃபீல் ஆகுதுன்னு மட்டும் சொல்லும். ஃபீலிங், உண்மை இல்லை. ஒரு நாள் நீங்க ரொம்ப சோர்வா இருக்கீங்க, அன்னைக்கு நான் எதுக்குமே யூஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நல்லா தூங்கி எந்திரிச்சதும் அடுத்த நாள் அந்த எண்ணமே இருக்காது. அப்படின்னா அந்த எண்ணம் உண்மை இல்லைங்க, அது அந்த நேரத்துல உங்க மனசு உருவாக்குன ஒரு கற்பனை. அப்படின்னா எதைத்தான் நம்புறது? இனி உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தா இந்த ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க, இது நடந்த உண்மையா இல்ல என் மனசு எழுதின கதையா? இந்த ஒரு கேள்வி உங்க ஸ்ட்ரெஸ்ஸை பாதியா குறைக்கும். எல்லா எண்ணங்களும் உண்மை இல்லைங்க. சில எண்ணங்கள் பயமாகவும், சில எண்ணங்கள் சந்தேகமாகவும், ஒரு சில எண்ணங்கள் உங்களை ஆபத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு உங்க மூளை முன்கூட்டியே சொல்ற எச்சரிக்கைகளாகவும் இருக்கும். இந்த உலகத்துல உங்களை அதிகமா ஏமாத்துறது மத்தவங்க இல்லைங்க, ஒரு சில நேரங்கள்ல உங்க மனசும் தான். அதனால எல்லா எண்ணங்களையும் நம்பாதீங்க, ஒவ்வொரு எண்ணங்களையும் கேள்வி கேளுங்க. ஏன்னா கேள்வி கேட்கிற மனசுதான் தெளிவா வாழும். நம்மளுடைய வாழ்க்கையை மாத்த போறது வெறும் எண்ணங்கள் மட்டும் இல்லைங்க, நம்ம எந்த எண்ணத்தை நம்புறோமோ அதை பொறுத்துதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லா எண்ணங்களையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அது உங்களுக்கு நீங்க கொடுக்கிற ஒரு சின்ன வாக்குறுதி. நான் உங்க சாம், உங்க பயணத்துல உங்களோட இருக்கேன். நன்றி.